Thank you so much for deciding to watch this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் மீஷோல இருந்து நான் பேக்கிங்காக சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, பேக்கிங் பண்ணுறதுல பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ், இதில் தான் அந்த அவ்வளோ திங்ஸும் இருக்குது. பேக்கேஜிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ், அதுக்கு வெளியே இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த கேக்லாம் பண்ணுவோம்ல, கேக் இப்படி பண்ணுவோம்ல, இதெல்லாம் வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்பு 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பேக்கிங் சோடா, அந்த சுகர் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவோம்ல, அந்த ஒரு இது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கிங் பண்ண போகிறீங்க, இல்லை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்கை இங்கே அரேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணுவோம்ல, அந்த இது. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக், இந்த விப்பிங் க்ரீம்லாம் வச்சுட்டு நம்ம கொடுப்போம்ல, அந்த இது. இப்படி இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு, டைட்டாகவே இருக்கு. இது வந்து அந்த கேக் ஷேப் பண்ணுவோம்ல, அந்த நைஃப். எனக்கு எக்ஸாக்டாக இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது, நானே பேக்கிங்க்கு கொஞ்சம் புதுசு தான். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆல்ரெடி நான் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன் மீஷோவில். இது வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதோட குவாலிட்டி எனக்கு ஓகே, இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ப்ரஷ் வந்து நல்லா இருக்குது. இந்த ஸ்பேச்சுலா தானே இது பேர். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி எனக்கு இதோட குவாலிட்டி அவ்வளோவா பிடிக்கல. இது வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த பைப்பிங் பேக் இருக்கும்ல, அது கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 10 வரும்னு போட்டுருந்துச்சு, அந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். இதில் வந்து அந்த க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேக் செய்யும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. இதுதான், இதுவுமே கேக்குக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த ஷேப் இப்படி பண்ணுறது, அந்த கேக் வந்து க்ரீம் வச்சுட்டு இப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே சரியாக தெரியாது. ஒன்று கொடுத்துருக்காங்க, டிசைன் கொடுக்குறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டிசைனும் இருக்குது. இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. சரியா, மொத்தம் 4 டிசைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் டின், 6 inch டின் போட்டிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ரேட் வந்து இது ஓகே. செம்ம திக்காக இருக்குங்க. ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது, இது ரொம்ப நல்லாவே திக்காக இருக்குது.
நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் கூட எப்படி நினச்சேன்னா இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு டின் வரும். சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நல்லா திக்காக, செம்ம திக்காக, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஈவினிங் நான் இதில் ப்ரௌனி பண்ண போகிறேன். அது குட்டி குட்டி கிளிப்பு. இது நம்ம மல்டி யூஸ் தான். காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. எனக்குமே தெரியும்ல இது வந்து பைண்டர் கிளிப். நான் இது எதுக்கு பேக்கிங்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அந்த பட்டர் பேப்பர், பேக்கிங் பேப்பர்லாம் இருக்குல்ல, அது வந்து பறக்கும்ல நம்ம டின்னில் வைக்கும்போது. ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சாலுமே அது அங்கங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேப்பர் கொஞ்சம் போட்டு, இந்த கிளிப் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நீட்டாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே போடுறேன். பரவாயில்ல. ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, நான் சொல்கிறேன், இப்படி இருக்கும். இது நிறையா பேருக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்லித்தரேன். இது நம்ம இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு, நான் சொல்கிறேன், இப்போ அந்த டின்னுக்கெலாம் வந்து நம்ம பேப்பர் போடுறோம்ல, அந்த பேப்பரை வந்து இப்படி பண்ணிட்டோன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேப்பர் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஒரு குட்டியான ஹால் தான். எனிவே இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.